அனைவருக்கும் வணக்கம். நேரம் அதிகமானதுனால நான் ரொம்ப சுருக்கமாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகப்படுத்தி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இன்னைக்கு நமக்கு சிறப்பு உரை திருக்குறள் தொடர்பாக சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கக்கூடியவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் தாமஸ் அவர்கள். அவருடைய தாய் ஜப்பானிய ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர். அவருடைய தந்தை நெதர்லாந்தை சார்ந்தவர். ஆனால் அவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்தவர்கள். தாய்மொழியாக ஆங்கிலத்தை கொண்டவர்கள். தாமஸுடைய தாய்மொழி கூட ஆங்கிலம் தான். அவருக்கு நான் ஜப்பானிய மொழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, படித்தேன், ஆனால் எனக்கு அது அவ்வளோவா எனக்கு உள்ளே போகலை. ஆங்கிலத்துக்கு அடுத்து எனக்கு தமிழ் தான் எனக்கு பிடித்த மொழியாக என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அவர் தமிழ் கற்றுக்கொண்ட கதையை நாம் சொன்னோம்னா ரொம்ப விரிவாக போகும். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். மதுரையில் தங்கி ஒரு 5 ஆண்டுகள் தமிழ் படித்தார். தமிழ் படித்தார்னா தமிழ் மொழியை மட்டும் அல்ல. இன்றைக்கி ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு 3 மாதத்திலிருந்து 6 மாதம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் இருந்து கூட வேறு நாடுகளுக்கு, ரஷ்யாவுக்கோ ஃப்ரான்ஸுக்கோ அங்கெல்லாம் போய் மருத்துவம் பயிலக்கூடியவர்கள் முதல்ல அந்த நாட்டினுடைய மொழியை கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அங்கெல்லாம் இப்போ ஜப்பானுக்கு போய் படித்தோம்னா ஜப்பானிய மொழி தெரிஞ்சால் தான் அங்கே உயர்கல்வி பயில முடியும். அதனால் அது 3லிருந்து 6 மாதம் முதல்ல அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அது மாதிரி ஆக மொழியை இவர் 5 ஆண்டுகள் என்ன படித்தார் அப்படின்னு சொன்னால், மொழி மட்டுமல்ல, நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்தை முறையாக கற்றுக்கொண்டார். அங்கே மதுரை பகுதியில் சௌராஷ்டிரா கல்லூரி என்று ஒரு கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய கூவே ராமகோடி என்ற பேராசிரியர், இப்போது அவர் இல்லை, அவரிடம் முறையாக தமிழ் இலக்கியத்தை பாடம் கேட்டு பயின்றவர். அந்த அதில் தான் அங்கே அவர் மதுரையில் தங்கியிருந்தது. மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய வளையப்பட்டி என்ற ஊர். அவர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டில் 4 வளையப்பட்டி இருக்குதுங்க, மதுரை வளையப்பட்டின்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஆமாம், அதனால் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையப்பட்டி அந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தங்கி 5 ஆண்டுகள் தங்கி இருந்து கற்றார் அவர். இப்போவும் அந்த ஊர் இவருடைய சொந்த ஊர் போல தான். இப்போ இங்கே நாமக்கலுக்கு வந்தது, நேற்று வந்தார். மதுரையிலிருந்து அந்த ஊர்லேருந்து தான் வந்தார். அப்போ சொன்னார், மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே வரைக்கும் ஒரு 10 பேர் என்னைய ரயில் ஏற்றி விட்டுட்டு போனாங்க அப்படின்னாரு. அந்த கிராமத்து மகனாகத்தான் அந்த ஊரே இவரை பார்க்குது. எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அங்கே போய் அந்த ஊரில் போய் இருக்காமல் இவர் வரமாட்டார். அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் இவருக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாய், தந்தை, பங்காளிகள், மாமன், மச்சினன், இப்படி எல்லாரும் உறவு தான் அவருக்கு. இப்போ போய் 12 நாள் தங்கியிருந்தார். எந்த வீட்டுக்கு போனாலும் அவரை சாப்பிட சொல்லுவாங்க. இன்னைக்கு மதியானம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப பசி எடுத்துருச்சா தாமஸ்ன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், இல்லைன்னா ஒரு 12 நாளாக பல வீடுகளில் தொடர்ந்து நிறைய சாப்பிட்டு எனக்கு பசியே இல்லை, தெரியல அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அந்த ஊரோட ஒன்றி போய் இருக்கக்கூடியவர். அந்த ஊர்க்காரர்கள்லாம் இவரை தங்களுடைய பிள்ளையாக கருதுகிறார்கள். அப்படி அந்த ஊரில் தங்கி அவர் தமிழை கற்றுக்கொண்டார். தமிழ் இலக்கியங்களை, பழந்தமிழ் இலக்கியத்தை முறையாக பாடம் கேட்டு கற்றார். இப்போ அதனுடைய பலனை இப்போ கடந்த 10 ஆண்டுகளாக அதை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் கற்றுக்கொண்டதனுடைய பயன் சமூகத்திற்கு சென்று சேர வேண்டும். அதனால் அவர் ஔவையாருடைய சில நீதி நூல்களை முதல்ல மொழிபெயர்த்தார். அதற்கப்புறம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருக்குறளை ஆங்கிலத்தில் நிறைய பேர் மொழிபெயர்க்கிறார்கள். இப்போ ஐயா ராமலிங்கம் ஐயா கூட அவருடைய மொழிபெயர்ப்பு அந்த நூலில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஜியு போப்பு அவருடைய மொழிபெயர்ப்பு மிகச் சிறப்பானதாக தொடர்ந்து கருதப்படுகிறது, இன்றைக்கு வரைக்கும் பயில்கிறது. அதே போல் பல பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்போ இவர் நம்ம மகாத்மா காந்தி அவர்களுடைய பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அவர் தமிழ்நாட்டு, அவருடைய தாய் ராஜாஜியுடைய மகள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காந்தியினுடைய மகனுக்கும் ராஜாஜியுடைய மகளுக்கும் திருமணம் நடந்தது. அவருடைய 2 பேருக்கும் பேரன் தான் கோபாலகிருஷ்ண காந்தி. அவர்கிட்ட நான் ஒரு முறை கேட்டபோது, உங்களுக்கு தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்டேன். இல்லை,
ஏன்னா என்னுடைய தாயின் மொழி தமிழ் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்குது இப்படி வித்தியாசப்படுத்தி சொல்றதுக்கு அப்படின்னு. ரொம்ப அழகா தமிழ் பேசுவார். அவர் தமிழில் படித்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதுவும் இப்போ வந்து பெங்குயின் வெளியீடாக ஆங்கிலத்தில் கிடைக்குது. அது இந்தியாவில் அது பரவலாக வாசிக்கப்படக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. இப்போ ஆங்கிலத்தில் இப்போ பல பேர் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ இந்த மொழிபெயர்ப்புக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மொழிபெயர்ப்பு அமெரிக்காவில் வெளியான மொழிபெயர்ப்பு. நமக்கு ஆங்கிலத்தில் வந்துருச்சுன்னா உலகம் முழுக்க போகும்னு நாம் தவறாக கருதி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்குயின், வெஸ்ட்லேண்ட் இப்படி ரொம்ப பிரபலமான பதிப்பகங்கள் வெளியிட்டாலும் கூட அது இந்தியாவுக்குள்ளே தான் விற்பனையாகும். பிற நாடுகளுக்கு நாம் ஏதாவது அன்பளிப்பாக அப்படி அனுப்பி வைக்கலாமே தவிர, அங்கே இருக்கக்கூடிய பதிப்பகங்கள் வெளியிட்டால் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாங்குவாங்க, அவங்களுக்கு சென்று சேரும், பல பரிசு போட்டிகளுக்கெல்லாம் எடுத்துக்குவாங்க, அப்படி இருக்கும். அதனால் இப்போ இந்த நூல் வந்து மிக முக்கியமான இந்த மொழிபெயர்ப்பு அமெரிக்க பதிப்பகம், அமெரிக்காவில் ரொம்ப முக்கியமான ஒரு பதிப்பகம் பீக்கான்னு, அந்த பதிப்பகம் வந்து இந்த மொழிபெயர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மிக முக்கியமான ஒன்று. அப்புறம் இந்த மொழிபெயர்ப்பினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஏன் ஒரு நூலுக்கு பல மொழிபெயர்ப்புகள் வருது அப்படின்னா, ஏன் திருக்குறளுக்கு பல உரைகள் வருது என்பது போல தான். பரிமேலழகர் உரையே போதுமே, இன்னைக்கு வரைக்கும் நாம் படிக்கலாமே அப்படின்னா அப்படி அல்ல. காலந்தோறும் மொழி மாறுது, நம்முடைய சிந்தனை கருத்தோட்டம் மாறுது. அப்போ நம்ம பரிமேலழகர் உரை இப்போ படிக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா அது பழைய மொழியில் இருக்குது. அது 10-12 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியான ஒரு மொழியில் இருக்குது. அந்த மொழி மாறிடுச்சு. ஒவ்வொரு காலத்திலையும் மொழி மாறிக்கொண்டே இருக்கும். ஆங்கிலமும் அப்படித்தான், எல்லா மொழிகளுமே அப்படித்தான். சில சொற்கள் அழிந்து போகும், சில சொற்கள் புதிதாக உருவாகும், தொடர் அமைப்புகளில் மாற்றங்கள் வரும், இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ ஏன் புதிய உரைகள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், நமக்கு பழைய உரைகள் வாசிப்பில் சிரமமாக இருக்கும், அது ஒரு காரணம். அப்புறம் கருத்தியல் ரீதியான மாற்றங்கள், இதெல்லாம் காரணம். அந்த அடிப்படையில் தான் இப்போ இவர் தாமஸுடைய உரைக்கு முக்கியத்துவம் என்னென்னா, இவர் இந்த மொழிபெயர்ப்பு நவீன ஆங்கிலத்தில் அமைந்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஷேக்ஸ்பியரை படிக்கிறவங்க சொல்லுவாங்க, அது 5-6 நூற்றாண்டுக்கு முந்தைய ஆங்கிலம் அப்படின்ட்டு. இன்றைக்கி அதில் இருக்கிற நிறைய சொற்களுக்கு, இப்போ நாம் திருக்குறளுக்கு எப்படி நிறைய சொற்களுக்கு நாம் பொருள் எழுத வேண்டி இருக்குதோ அது மாதிரி ஆங்கிலத்திலையும் உண்டு. ஆக இது நவீன ஆங்கிலத்தில் இவருடைய மொழிபெயர்ப்பு வந்து அமைந்திருக்கிறது. அதனால் உலகம் முழுக்க செல்வதற்கு இது வசதியாக இருக்கிறது. அமெரிக்காவில் இது நன்றாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த மொழிபெயர்ப்பினுடைய சிறப்பு, குறள் எப்படி 2 அடிகளால் ஆனதோ அதே போல் இவருடைய மொழிபெயர்ப்பும் 2 அடிகளால் ஆனது. 2 அடிகளுக்குள்ள செறிவாக திருக்குறள் போலவே அதனுடைய அமைப்பை அப்படியே பின்பற்றி மொழிபெயர்க்க வேண்டும் என்று மிகுந்த முயற்சி செய்து பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் இதற்காக அவர் உழைத்திருக்கிறார். அப்படி 2 அடிகளால் மொழிபெயர்த்திருக்கிறார். அது ஒன்று. அதற்கப்புறம் இந்த நூலின் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த நூலுக்கு நல்ல முன்னுரை, அணிந்துரை இவை எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆங்கிலத்தில் நல்ல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போல் இந்த நூலினுடைய பின்பகுதியில் குறிப்புரை மிக விரிவாக அமைந்திருக்கிறது. 1330 குறளுக்கும் குறிப்புரை, அதில் இருக்கக்கூடிய அந்த குறளுடைய சிறப்பு பற்றியும், அந்த குறளில் இருக்கக்கூடிய சில சொற்களை பற்றியும், இப்படி ஒரு குறிப்புரை வந்து 1330 குறளுக்கும் எழுதியிருக்காரு. நான் தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது கேட்டேன், இது எப்படி இந்த எண்ணம் வந்தது அப்படின்ட்டு. அவர் சொன்னார், நான் சிலப்பதிகாரத்தை கற்றுக்கொண்ட போது, வாசித்த போது இந்த எண்ணம் தோன்றியது. சிலப்பதிகாரத்திற்கு 2 உரையாசிரியர்கள், பழைய உரையாசிரியர்கள் உண்டு. ஒருவர் அடியார்க்கு நல்லார். அடியார்க்கு நல்லாருக்கு முன்னாலேயே உரை எழுதியவர் அரும்பத உரையாசிரியர் என்று ஒருவர். அந்த உரையை எழுதின ஒரு பேர் தெரியாது. அவர் அரும்பதங்களுக்கு மட்டும், அதாவது அருஞ்சொல்னு கடினமான சொற்களுக்கு மட்டும் உரை எழுதியவர். அதனால் அவர் அரும்பத உரைகாரர் அப்படின்னே வந்து நம்ம மரபில் சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய நூல் பாட்டெல்லாம் எழுதினவங்க அவங்க பெயரை பதிவு பண்ணாமல் போயிட்டாங்க, அல்லது நாம் வந்து மறந்து போயிட்டோம். அவருக்கு அரும்பத உரைகாரர்னு பேர். அவர் சில சொற்களுக்கு, சில பகுதிகளுக்கு மட்டும்தான் அவர் வந்து உரை எழுதுவார். அந்த உரையை நான் வாசித்தேன். அப்புறம் அதில் ஊவேசாவுடைய அவர் எழுதின குறிப்புரைகளும் இருந்தது. இப்போ இது மாதிரி நாம் திருக்குறளுக்கும் ஆங்கிலத்தில் தரலான்ட்டு அதனுடைய தாக்கத்தில் நான் இந்த குறிப்புரையை தந்தேன்னு சொன்னார். அது அப்போ அவர் தமிழ் இலக்கியத்தை எப்படி முறையாக கற்றிருக்கிறார் என்பதற்கான ஒரு உதாரணம் இந்த நூலுடைய அமைப்பும் கூட. அப்புறம் இதனுடைய சிறப்பு என்னென்னா, இப்போ தமிழ்நாடு அரசு இந்த மொழிபெயர்ப்பை மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாக அங்கீகரித்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக
சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டர்நேஷனல் புக் ஃபேர் என்று ஒன்று நடக்கிறது. அதாவது சென்னை புத்தக கண்காட்சி ஒன்று, அது தமிழ் புத்தகங்கள் இதெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய இடம். இன்னொன்று இன்டர்நேஷனல் புக் ஃபேருங்கிறது பதிப்பாளர்கள், லிட்ரரி ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இலக்கிய முகவர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் இவர்களெல்லாம் சந்தித்து தமிழ் நூல்களை பிற மொழிகளுக்கு கொண்டு செல்வதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சி. அது 3 நாட்கள், ஆண்டுக்கு 3 நாட்கள் நடைபெறுது. இப்போ 3 ஆண்டுகளாக நடந்திருக்குது. அதற்கு தொடர்ந்து அதில் கௌரவிக்கப்பட்டும் அதற்கு சிறப்பு விருந்தினராக தாமஸ் அவர்களை தமிழக அரசு தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படாத 15 புதிய மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்கு திட்டம் அரசு நிதி ஒதுக்கி திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் உலக மொழிகளில். அப்போ அதில் தமிழ், திருக்குறளுடைய தமிழ் வடிவம் ஒரு பக்கம், ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒரு பக்கம், அப்புறம் 3ஆவதாக இப்போது மொழிபெயர்க்கக்கூடிய புதிய மொழியினுடைய மொழிபெயர்ப்பு ஒரு பக்கம். இப்போது ஒரு அதிகாரத்திற்கு 3 பக்கங்கள் ஒதுக்கி அதை அடுத்து கொண்டு வர்றதுக்காக 15 மொழிகளுக்கு அப்படி திட்டம் தீட்டியிருக்காங்க. அதில் பயன்படுத்துவதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பாக தாமஸுடைய இந்த நூல், இந்த மொழிபெயர்ப்பு தான் தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி நவீன மொழியில் இன்றைய ஆங்கிலத்தில், இன்று புழங்கக்கூடிய ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இதை அதில் கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு மனிதர் தாமஸ் அவர்கள். நாம் ஆங்கிலம் பேசுறது அப்படிங்கிறத நாம் பெருசாக கருதுறது இல்லை. ஆனால் வேறு யாராவது பிற நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ் கற்று பேசினால் நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது. அதுவும் இதுபோல் பணிகள்லாம் செய்தவர்கள், தொடர்ந்து இதில் இயங்கக்கூடியவர்கள் நம்ம பெரிய அளவுக்கு மதிக்கத்தக்கவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் தாமஸ். அவர் இங்கே நாமக்கலுக்கு இந்த நாமக்கல் தமிழ் சங்கத்தில் பங்கெடுத்துக்கிறதுங்கிறது உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. தாமஸ் எனக்கு இலக்கியம் மூலமாக தான் அறிமுகம் ஆனார். என்னுடைய நூல்களை படித்து விட்டு எனக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவர் வாசித்து விட்டு எனக்கு அமெரிக்காவிலிருந்து எனக்கு ஃபோன் மூலமாக பேசி தான் அறிமுகம் ஆனார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கேன். எங்களை அறிமுகப்படுத்தியவர் அனிருத்தன் வாசுதேவன் என்ற ஒரு நண்பர் அவர். அப்போ அங்கேருந்து இவர் பேசும்போது சொன்னார், திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறேன், திருக்குறள் பற்றி நான் ஒரு பதிவு சில மாணவர்களுக்காக நான் செய்கிறேன், உங்களை பாதித்த திருக்குறள் பற்றி எனக்கு 3 குறள்கள் பற்றி பேசுங்கன்னு கேட்டார். ஆன்லைனில் அப்படியே அவருக்காக நான் பேசி தான் அறிமுகம். ஆளை எனக்கு நேரில் பார்க்கல நான். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நான் உங்களை சந்திக்க நாமக்கல் வர்றேன்னு கடந்த ஆண்டு இங்கே 3 நாட்கள் தங்கி இருந்தார். அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் இங்கே நாமக்கல்லில் பேசுவதற்கு நான் ஏற்பாடு செஞ்சேன். அப்போ அங்கே மாணவர்களுக்கு சிறப்பாக பேசினார். இந்த ஆண்டு அவர் வர்றாருன்னு சொன்ன உடனே இங்கே 2 நாள் தான் தங்குறாரு. அப்போ நான் நாராயணமூர்த்தி கிட்ட கேட்டேன், ஏன்னா அவர் இங்கே ஐயா நம்ம தங்கம் மருத்துவமனை டாக்டர் ஐயா அவர் எப்போதும் திருக்குறளை சொல்லி தான் அவருடைய பேச்சை பேசுவார். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு குறளை சொல்லுவார். அதனால் நம்ம திருக்குறள் தொடர்பானவர், அதனால் அவரை நம்ம தமிழ் சங்கத்தில் பேச வைக்கலான்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நாராயணமூர்த்தி உடனே கட்டாயம் பேச வைப்பாங்க ஐயா, ஆனாலும் தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன், அவர் மறுக்க மாட்டார், ஆனால் அவர்கிட்ட ஒரு அனுமதி பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கொண்டு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணார். உண்மையில் அவர் தாமஸ் இங்கே நாமக்கலுக்கு வருகை தந்திருப்பது, இந்த நிகழ்ச்சியில் பேசுவது, இது மிக முக்கியமான ஒரு பதிவு, அருமையான நிகழ்ச்சின்னு நான் கருதுகிறேன். நான் அதுக்கு நாமக்கல் தமிழ் சங்கத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக தமிழுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எனக்கு இன்றைக்கு மாலை